தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எங்க அண்ணா வருவாரு பாரு, பிச்சு எடுப்பாரு பாரு. அன்னைக்கு நடத்துக்க போற பாரு கேம்பெயின். எலெக்ஷன் கமிஷன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க இறங்கி அடிக்க போறோம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் தேதி அறிவிச்சு 5 நாள் ஆகுது. விஜய் எங்க விஜய் எங்கங்க? யாராவது பாத்தீங்களா? எங்க இருக்காரு அவரு? மும்பைல இருக்காரா? எதுக்கு? ஃபங்க்ஷனுக்கா? இன்னும் 6 ஃபங்க்ஷனுக்கு? ஓ, அட்லி ஃபங்க்ஷனுக்கா? கூட யார் போய்க்கிறது? வா, நான் சொல்லப்பா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் போய் பாத்தீங்கன்னா ஜாலியா அந்த டார்க் ப்ளூ ஷர்ட் போட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு இன் பண்ணிக்கின்னு பக்காவா போயிட்டு மேடை ஏறி அவங்களுக்கு கை கொடுத்துட்டு, ஏன்னா முக்கியமான விஷயம் இல்லையா, அங்க போயிட்டு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் இல்லையா, அதனால போயிட்டு இதுதான் முக்கியம். இதுதான் இப்ப போனால்தான் இந்த டிவிக்கு ஒரு மிகப்பெரிய இவர் வெற்றி அடைய போகுது. இங்க போனோம், கட்சி வேலையெல்லாம் பார்க்க வேணாம், நம்ம இதை மட்டும் தான் பார்க்கணும். அப்படிதான் இவங்க பழப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் அறியாம இந்த மண்ணு டேஷுங்க விஜய் தலைவனா நம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் நம்புறாங்க. நான் கேட்கறேன், டேய் டுப்பா கூறுங்களா, உங்களை தான்டா இந்த அளவுக்கு, அதாவது அவங்க கூட சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க பெரிய ஆளு, பிக் ஷாட், இவங்க கல்யாணத்துக்கு மட்டும் தான் போறாரு விஜய். ஏன் சொந்த தொண்டர்கள் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராரடா? என்ன பாத்திருக்கீங்களா? உண்மையில நேர்ல பாத்திருக்கீங்களா? உங்களை மதிக்க மாட்டாரடா. ஆனா இந்த அளவுக்கு விஜய்ன்றீங்களடா. எங்க அண்ணன், என் தங்க, எங்க அண்ணன், எங்க அப்பா, என் கடவுள்ன்றீங்களடா. உங்களை டேஷா கூட மதிக்க மாட்டாரடா. ஏண்டா சொந்த மாவட்ட செயலாளர் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல துக்க நிகழ்வுக்கோ போயிருக்காரடா அவரு? கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்களாடா? இவங்களாம் தலைவன். டேய், அவன் எலைட்டு அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதின்னு சொல்லக்கூடாது, ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாதிரியான கேரக்டருங்க. அவங்க பெரிய இடத்துக்குள்ள மட்டும் தான் சகவாசம் வச்சுப்பாங்க. நம்ம கிட்ட சும்மா அந்த மாதிரி அரசியல் டிராமா போட்டுனீங்கன்னா மேடை ஏறி பேசணும்னா அப்பப்போ வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ அப்படி பேசக்கூடியவர் தான் விஜய். ஐயோ, என்ன ஆக போகுது, ஏதாவது போகுது, எந்தெந்த வீட்டுல பிரச்சனை நடக்க போதோ, அவன் என்னென்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. தயவு செய்து சொல்றேன், உங்க பசங்க டிவி கையில இருந்தாங்கன்னா தயவுசெய்து போய் மனநல ஆஸ்பத்திரியில போய் காட்டிடுங்க தயவுசெய்து. உண்மை, ஏன்னா இந்த ஆடியோ நீங்க கேளுங்களேன். பவர் நான் சொல்லவா? எங்க வீட்டுல நான் வீட்டுக்கு ஒரு 5:30 வந்தேன். அது வரைக்கும் எங்க வீட்டுல நியூஸ் 18 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் கால் எடுத்து உள்ள வச்சதுதான். எங்க அப்பா நியூஸ் 18ல இருந்து சேனல் மாத்திட்டு வேற சேனல், லோக்கல் சேனல் போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், நியூஸ் 18 ஓடுனா டிவி உடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் நம்பர் 1 திமுக கொத்தடிமை. எப்படி மாட்டி வச்சிருக்கீங்க? நீங்க வேற அவர் ஓட்டையே தூக்கி விட்டேன். இந்த எஸ்ஐஆர் வந்துச்சுல, அவருக்கு ஓட்டே இல்லாம பண்ணிட்டேன்.